உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்றதுக்காக தான் ஃபோன் பண்ணிருந்தேன். அப்படியா? என்னடா சந்தோஷமான விஷயம்? பெரியப்பா இருக்கார்ல, அதான் உன் புருஷனோட அண்ணன், அந்த ஆளை காட்டு வண்டு கடிச்சிருச்சான். அந்த ஆளை மட்டும் இல்லாம வீட்டுல இன்னும் 2-3 பேரை வேற கடிச்சிருக்கும் போல. வண்டு கடிப்பட்ட எல்லாரும் இன்னும் 2 நாள்ல பரலோகம் போறது உறுதின்னு சொல்றாங்கம்மா. அதனால எப்படியும் 2 நாள்ல ராஜாங்கம் செத்துருவாரு. வண்டு கடிப்பட்ட எல்லாருமே காலி. ஏய், வாய மூடுடா. மா, நீங்க ஏமா இவ்வளவு டென்ஷன் ஆவறீங்க? வண்டு கடிச்சதுல அந்த ராஜாங்கம் செத்தா நமக்கு சந்தோஷம் தானே? டேய், நானும் உன் அக்காவும் மட்டும் இப்ப எங்க இருக்கோம்னு நினைக்கிறேன். எங்கம்மா? டேய், நாங்களும் இங்க மெடிக்கல் கேம்ப்ல தாண்டா இருக்கோம். எங்களையும் வண்டு கொட்டிடுச்சுடா. மா, என்னம்மா சொல்ற? எங்களை அந்த வண்டு கொட்டினதுனால தலைவலி தாங்க முடியாம, குளிர் தாங்க முடியாம ரொம்ப வலிக்குதுடா, முடியல. மா மா டேய், அப்போ நாங்க உன்னை விட்டு போயிடுவோமா போஸ்? டேய், எனக்கு உன்னை பார்க்கணும்டா. என்னம்மா என்னமா சொல்ற? நீ எதுக்குமா அவங்க கூட போன? நீ அந்த கொட்டைக்கையில தானே இருந்த? ஆமா, நாங்க அந்த கொட்டைக்கில தான் இருந்தோம். அவங்க எங்க எல்லாரையும் விட்டுட்டு டூர் போறாங்கன்னு தெரிஞ்சதும் நாங்களும் வலிய வந்து நின்னு அவங்களோட சேர்ந்து டெம்போல ஏறி வந்துட்டோம். அங்க போனதுக்கு வண்டு கொட்டின தண்டா மிச்சம். டேய் போஸ், உன்னை பார்க்கணும்டா. மா, நான் போறதுக்குள்ள என் கண்ணு முன்னாடி வந்து